தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தர்மஸ்தலா விவகாரம் இருக்குல்ல, இதுல நாம நினைக்காத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இப்போ அரங்கேற ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் ஒரு அம்மா இப்போ கதறி அழுதபடி ஊடகங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, ஒரு 22 வருஷமா நான் பயந்துகிட்டு இருந்தாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியாம பயத்துல. ஆனா இப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குங்க. என் பொண்ணோட பிரேதமாச்சு கிடைக்கும், எலும்பு கூடாச்சு கிடைக்கும்னு நம்பிக்கை கிடைச்சிருக்கிறதா அந்த அம்மா ஒரு புதிய கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தர்மஸ்தலா, அதாவது தர்மத்தை நிலைநாட்டுற ஒரு சிவபெருமன் கோயிலை கொண்ட இடம். கர்நாடகாவோட தக்ஷிண கன்னடா இருக்குல்ல, அந்த பகுதியில் அமைஞ்சிருக்க கோயில். இந்த கோயிலில் தூய்மை பணியாளராக ஒரு பர்சன் 1995 ஜாயின் பண்ணுறாருங்க. ஜாயின் பண்ண அவர் புதுசு இல்லையா, பட்டியலின வகுப்பை வேறு சேர்ந்தவர். ஸோ அவருக்கான அணுகுமுறை அங்கே எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி உள்ள ஜாயின் பண்ணியாச்சா, இவரை சில பேர் மிரட்டியிருக்கானுங்க. கேட்டால் செல்வாக்கான பர்சன்ஸ் அவங்க அந்த ஏரியாவில். எதுக்கு மிரட்டியிருக்காங்கன்னா, அதாவது ஒழுங்காக க்ளீன் பண்ணலாம் திட்டுவோம், இதுக்காகலாம் கிடையாது. நாங்கள் நிறைய பொண்ணுங்களோட பிரேதங்களை கொண்டு வருவோம், நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம நாங்கள் சொல்லுவோம், ஒன்று புதைக்கணும் இல்லைனா எரிக்கணுமா புதைக்கணுமா, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் உனக்கு இருக்குது. அதை விட்டு யார் இந்த பொண்ணு, எதுக்கு இப்படி ஆயிருக்கு, ஏன் கொலை பண்ணியிருக்காங்க, இது போலாம் நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன் ஆடி போயிருக்காராம். என்னது இது போலாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அங்கேருந்து வேறு எதனா வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாருன்னா அந்த விஷயம் அவனுக்கு தெரியுதுன்னா இவரை கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு மிரட்டியிருக்காங்களாம். அவரும் சரின்னு பல்ல கடிச்சிட்டு இந்த கொடுமைக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. அவர் தான் இப்போ அப்ரூவராக இருக்காரு. அதை பற்றி சொல்கிறேன். உடந்தையாக இருந்திருக்காரா நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரே இடத்துல, அதுவும் புனிதமான அந்த கோயில் இருக்க பாருங்க, அது சார்ந்த இடத்துல 100 to 400 பிரேதங்கள் வரைக்கும் பெண்கள், சிறுமிகள், அதுவும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, இவங்க சார்ந்த பிரேதங்கள் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா மக்களே? இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அந்த பர்சனை பயமுறுத்தியே இத்தனை பெண்களை சீரடித்த அந்த கும்பல் அந்த பிரேதங்களை அந்த கோவில் பகுதி வச்சு உதைச்சிருக்காங்க. பல பிரேதங்களை எரிச்சும் இருக்காங்களாம். இது எல்லாத்தையும் செஞ்சது யார்? அந்த தூய்மை பணியாளர். யாருக்கு? இவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு பயந்து இதெல்லாம் செஞ்சுருக்காப்புல. ஆக்சுவலாக அவரோட மனசு எப்போ திரும்ப உடஞ்சி போயிருக்கு மொத்தமாக. அவர் கடைசியாக கிளியர் பண்ண ஒரு பிரேதம். அந்த குழந்தையோட வயசு என்ன, ஒரு 12 to 15 தாங்க இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு குழந்தைங்க கூட பார்க்காம இது போல் பண்ணியிருக்கானுங்க செல்வாக்கு மிகுந்த அந்த நபர்கள். அந்த குழந்தையோட அந்த சடலத்தை பார்த்து முடித்த பிற்பாடு தான், என்ன இவ்வளோ கொடுமையான ஒரு பாவத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், பச்சை குழந்தை இந்த குழந்தைக்கு இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே பயங்கரமாக அட ஆரம்பிச்சிருக்காரு. இதை அவங்கக்கிட்ட திரும்ப சொல்லியிருக்காரு, எனக்கு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பாவமாக இருக்கு, நான் போயிடுறேன்னு. அப்பயே மிரட்டியிருக்கானுங்க. இவ்வளோ நாள் பண்ணிட்டு அவ்வளோ பிரேதங்களை அப்புறப்படுத்துறல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க வச்சுருக்கானுங்க. இந்த நேத்ராவதி ரிவர் இருக்குல்ல, அந்த நதிக்கரை ஓரமாக தான் நிறைய பிரேதங்களை புதைச்சிருக்காப்புல. இவங்க புதைக்கிறது எவ்வளோ இடங்களை தேர்வு பண்ணியிருக்கலாம். எதுக்கு இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கரையோர பகுதிகளில் மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படலை, அந்த இடத்துல பிரேதங்களை புதைச்சி வைக்கிறாங்கன்னா அது சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, எலும்பு துண்டு மிஞ்சுறது பெரிய விஷயம், சதைப்பட்டும் சுத்தமாக உடம்புல இருக்காது. நாளை பின்னான இஷ்யூனா கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி யோசிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் ஒரு பக்கம் எரிக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த சாயில் எரோஷன் இருக்க பாருங்க, இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இதுக்காக நேத்ராவதி ரிவரை அவனுங்க செலக்ட் பண்ணியிருக்கானுங்க. இதில் இந்த நபர் எப்போ திறமை அங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற முடிவே எடுத்திருக்காரு. அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுங்க, அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மைனர் சிறுமி, அந்த சிறுமி வரைக்கும் அந்த செல்வாக்கான பர்சன்ஸ் இருக்கானுங்களே, சேம் பீப்புள், அவனுங்க வேலையை காமிச்சிருக்கானுங்க. அந்த குழந்தைகிட்டே தப்பாக நடந்திருக்கானுங்க. இதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்கிறது நம்ம உயிருக்கு பயந்து தான் முதல்ல இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் குடும்பத்தோட உயிரை கருது நம்ம இங்கே இருந்தோம். இதுக்கப்புறம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கடந்த 2014 டிசம்பர் மாதம் வாக்கில் அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருங்க ஃபேமிலியோடு. வெளிமாநிலம் வேறு எங்கேயே போயிட்டு இவங்க கண்கள்லேயே மாட்டாமல் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த மனுஷனுக்கு இந்த நாட்கள் ஓட குற்ற உணர்ச்சி குத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா மனசில். அதோட வெளிப்பாடு கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி, இந்த வருஷம் கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி அவர் விசில் ப்ளோவராக மாறுறாரு. அதாவது அந்த குற்றத்தை நானும் கூட இருந்து பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களோட மிரட்டல்களுக்கு பயந்து நான் இப்போ அப்ரூவராக மாறுறேன், இதுதான் நடந்தது சார் அப்படின்ட்டு
ஒரு பெரிய டீட்டெயிலான விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாருங்க. அதை கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் தரப்பில் 2 லாயர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அந்த லாயர்ஸ் அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. போலீஸ் தரப்பில் இதை பார்த்துட்டு ஆடி போகிறாங்க எல்லாருமே. என்ன மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு வந்திருக்கு ஸ்டேஷன்ஸ் முழுக்க, ஆனால் இது போல விஷயம் ரொம்ப கொடூரமாக இருக்குங்கன்னு அவங்களும் ஒரு பக்கம் ஆடி போயிருக்காங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. போலீஸ் அப்போ கேட்டிருக்காங்க, சரி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை நாங்கள் பார்க்கணும்ல, அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு. இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் நேர்மையாக இருக்கீங்கன்னு தெரியல, உண்மை தானே தெரியல. அதனால் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, அதன்படி என்னோட கட்சிக்காரருக்கு பாதுகாப்பு வழங்கினா போதும், நீங்கள் அந்த விஷயத்தை அஷ்யூர் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை காட்டுறோன்னு இந்த லாயர்ஸ் தரப்பில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் நடந்த உடனே நம்ம முதல்ல வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போ அவரோட தோற்றத்தை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், ஆனால் இப்போ அவரோட தோற்றம் இதை நான் ரிவீல் பண்ண நினைக்காதீங்க, வெளியே வந்துருச்சு. ஆனால் முகத்தில் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது, ஃபுல்லாக கவர்டு, தலையிலேருந்து பாதை வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவரை. காட்டுற மக்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவர் தான், இது தெரியாத ஒரு பர்சன். இவரை பற்றிலாம் முன்னாடி பேசியிருந்த வீடியோவில் அவரை இப்போ உங்ககிட்ட காண்பிச்சிடுறேன். எதுக்காக இந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லாமலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த வழக்குகள் எல்லாத்தையும் திரும்ப தூசு தட்டி எடுக்க காரணமே இந்த ஒரு பர்சன் தான். அந்த கோயிலில் அவ்வளோ நாட்கள் வரைக்கும் அந்த பிரேதங்களை எரிச்சாரு புதைச்சாருன்னு சொன்னல, தட் சேம் பர்சன் இவர் தாங்க. அவர் பக்கத்தில் வராங்க பாருங்க, அவங்க தான் அவர் தரப்பு வக்கீல்கள். ஸோ எல்லாரும் புடைசூழ தான் அவர் அழைச்சிட்டு வரப்பட்டார். இவருக்கு தான் இந்த சாட்சிய பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்கீம் இப்போ அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இவரை பாதுகாக்கிறதா இப்போதைக்கு ப்ரையாரிட்டியாக பார்க்கப்பட்டிருக்கு. கடந்த 11ஆம் தேதி இவர் இந்த விசில் ப்ளவர் இருக்கார்ல, அதை அப்ரூவராக மாறினவர், இவர் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பதிவு பண்ணியிருக்காருங்க. பதிவு பண்ண கையோடு மேஜிஸ்ட்ரேட்டே ஆடி போயிருக்காரு. ஏன்னா இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கா அப்படின்ட்டு. சும்மா வாய்மொழியாக ஒருத்தர் வந்து நான் அப்ரூவர் ஆகிட்டேங்க இது இதுன்னு சொன்னான், எல்லாருமே அப்படியே நம்பிட மாட்டாங்களே. இது இவங்களுக்கும் நல்லா தெரியும், லீகல் ஒப்பீனியனை கொடுத்துருப்பாங்க கூட இருக்கவங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கை காட்டுற அந்த இடங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு தோண்டி எடுத்திருக்காங்க. தோண்டி எடுத்தால் உள்ள பிரேதம் இருந்திருக்கு, அந்த எலும்பு கூடுகள் இருக்குல்ல அது உள்ளே இருந்திருக்கு. அந்த எலும்பு கூடுகளோட ரிமைன்ஸ் இருக்குது பாருங்க, அதை கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்கிட்டையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்கிட்டையும். அவங்களும் அதை சோதிச்சு பார்த்துட்டு இவர் சொல்கிற அந்த வருஷம் இருக்குல்ல, அதோட இந்த ஹியூமன் ரிமைன்ஸ் எல்லாமே ஒத்து போகுதுன்ற உண்மையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய விவகாரம், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு, போலீஸ்கிட்டையும் புகாரம் போயிடுச்சு, அதை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டால் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த விவகாரம் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கணும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் உள்ளே இருக்கிறாங்கன்ற காரணத்தில் என்னவோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே போயிடுச்சிங்க. இது நம்ம வீடியோ அதை போஸ்ட் பண்ணி இவ்வளோ நாட்கள் ஆகுது, இது வரைக்கும் பெருசு ஆக்ஷன்லாம் எடுக்கலை. இதில் அந்த தரப்பு இருக்காங்களே, அதான் வந்தார் பாருங்க அப்ரூவராக மாதிரி, அவர் ப்ளஸ் அவர் கூட அந்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே கடும் கோபம். ஆக்சுவலாக 11ஆம் தேதிக்கு பிற்பாடு அவங்க எந்த ஆக்ஷனும் உருப்படியாக எடுக்கவே இல்லை டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எஸ்பி அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஏங்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சாதாங்க நாங்கள் அடுத்து என்ன பண்ண முடியும், எங்ககிட்டே சொல்ல மாட்டுறாங்க அந்த பர்சன் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. யார் அந்த லாயர்ஸ்லாம் அவங்ககிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவர்கிட்ட பேசி அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த கேஸை நாங்கள் கொண்டு போக முடியும்னு எஸ்பி சொல்லியிருக்காரு. இவர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இது பார்க்குறது ஓகே கரெக்டாக தானே கேட்குறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் 100 போலீஸ்காரங்க இருக்காங்கண்ணா, அதில் எத்தனை பேர் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட இருக்க முடியாது ப்ரோ, அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, உண்மை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் ரூமர்ஸ் என்ன திரும்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அவரை கொண்டுட்டாங்க, அந்த ஒரு மனுஷனால தான் நிறைய உண்மைகள் வெளியே வரதா இருந்துச்சு, அவரை கொண்டுட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க, அதனால தான் எஸ்பி வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு தெரிலன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி மேனிபுலேட் ஆகிடுச்சு இந்த செய்தி வெளியே வரும்போது. இது பல ஊடகங்கள் எடுத்து பிரேக்கிங் நியூஸாக பச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இது போல் ஆகிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் எதுவாகலை மக்களே, அவர் சேஃபாக தான் இருக்கார். நான் அதை முதல்ல இங்கே ரிவீல் பண்ணிடுறேன். இந்த விசில் ப்ளவரோட லாயர்ஸ் இருக்காங்களே, அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது போலீஸோட கிளைம் இருக்குல்ல, அது ஃபால்ஸுன்றாங்க. எப்போவுமே வக்கீலுக்கும் போலீஸுக்கும் முட்டிக்கும் இஷ்யூ சார்ந்து, அதான் இங்கேயும் அவர் அவைலபிளாக தாங்க இருக்கார். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்போ ஒரு நேரில் கூப்பிட்டு வரோம், அப்போ அவர் உங்ககிட்ட ரகசியமான இடத்துல வச்சு எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுப்பாரு, நீங்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, அவர் கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கிறதா லாயர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஈடுபாடு காட்டலைன்ற விஷயத்தையும் அவங்க பொது வெளியில் போட்டு உடைச்சிட்டாங்க ஊடகங்கள் மத்தியிலேயே அந்த லாயர்ஸு. ஸோ இதனால் ஏற்கனவே கொதிச்செழுந்த கர்நாடக மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே இன்னும் உச்சக்கட்ட கடுப்புக்கு போயிட்டாங்க. என்ன இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 13ஆம் தேதி என்னாவது அந்த லாயர்ஸ் இருக்காங்களே, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமெயில் ஒன்று தான் அனுப்புகிறாங்க. அந்த இமெயிலில் அந்த விசில் ப்ளவர் இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காருன்ற இடத்த மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது அவரோட நிரந்தர முகவரி கிடையாதுங்க. அதை முதலே சொன்ன பாருங்க, அவர் வெளி மாநிலம் போயிட்டாருன்னு. ஸோ அவரோட தற்காலிக முகவரியை மென்ஷன் பண்ணி டிபார்ட்மெண்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ணால் ஊடகங்கள் எதிர்ப்பையும் சம்பாதிக்கணும், பொதுமக்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கணும், நம்ம கிளம்பி போயிடுவோன்னு கடந்த 14ஆம் தேதி கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனவங்க
4 மணி நேரங்களுக்கு மேலே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் அந்த விசில் ப்ளவர் இருக்கார்ல, அப்ரூவராக மாறினவர், அவர் பொறுமையாக பதில் கொடுத்துருக்காரு. நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புல. இந்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா போலீஸார் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த விசில் ப்ளவரோட தரப்பு லாயர்ஸ் கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த விசில் ப்ளவர் எங்கே இருக்காருன்ற இடம் யாருக்கும் ரிவீல் செய்யப்படலை. மேபி இந்த வாக்குமூலம் கொடுத்த கையோட இடத்த கூட அவங்க மாற்றிருக்கலாம். ஓகேவா? போலீஸை முழுமையாக அவங்க நம்ப மாட்டாங்க. இங்கே தான் பார்க்க முடியுது. இந்த தக்ஷின் கனடா போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்க கோர்ட்டுக்கிட்ட ஒரு அனுமதியை கோரியிருக்காங்க. என்ன அனுமதி தெரியுமா? அது அந்த விட்னஸ் இருக்கார்ல, அவருக்கு பிரெயின் மேப்பிங் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களை இது போல் வழக்குகளில் இதெல்லாம் அவங்க பண்ணுறதா இருந்தாலும் அந்த பார்ட்டியில் நபர் இருக்கார்ல, அவரோட கன்சென்ட் ரொம்ப முக்கியம். அவரோட அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்கணும்னாக்கா அது உச்சபட்சமான ஹை ப்ரொஃபைல் கேசஸாக இருக்கு பாருங்க, அதில் நடக்கும். அதுவும் குற்றவாளிகளை இனங்காண பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நடக்கும். பட் இந்த விவகாரத்தில் இவருக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா போலீஸ் கேட்டிருக்காங்க. பட் முதல்ல சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் டு ஹிஸ் கன்சென்ட். ஆனால் அவர் இடத்துக்கு ரெடியாக தானே இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்ல போகிறாரு. முதல்ல இந்த புகாரை கொடுக்குறாங்களா, ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்களா, அவங்க சார்ந்த உண்மைத்தன்மையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அந்த கேஸ் சார்ந்து நகர்ந்தே போக வழக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஊடகங்களில் செய்திகளாக வர ஆரம்பிச்சுதா, இதை இந்தியா முழுக்க இருக்க எல்லாரும் பார்த்துருக்காங்களா? அதுவும் குறிப்பாக கர்நாடக மக்கள், அதாவது தங்கள் வீடுகளில் இருந்த பெண்கள் யாருன்னா மாயமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க பல வருஷங்கள் முன்னாடி. அவங்க மனசில் திடுக்க வந்து இறங்குதுங்க ஒரு எடி. ஐயோ, இது போல விஷயம் நடந்துகிட்டு இருக்கா, அப்போ நம்மளும் ஸ்டேஷனில் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பவும் புதுப்பிப்போன்ற மாதிரி அந்த முடிவுக்காக வந்துட்டாங்க. இதில் ஒருத்தவங்க தான் சுஜாதா அப்படின்ற லேடிங்க. அந்த அம்மாவுக்கு வயசு இப்போ 60 ஆகுது. இதில் என்ன கொடுமைனா, அந்த அம்மாவோட பொண்ணு பேர் அனன்யா பட்டு, 18 வயசு பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது 2003 வருஷம் காலேஜில் ட்ரிப்புலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தர்மஸ்தலா இருக்குல்ல, அங்கே சொல்லி ட்ரிப்பு வந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாப்பிங் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. இந்த அனன்யா இருக்காங்களே, இவங்க மட்டும் அங்கேயே தங்கியிருக்காங்க. இல்லை, நான் வந்து கோயிலுக்கு போகலான் இருக்கேன், நான் அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவே மற்றவங்களாம் போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் அங்கே இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கே காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. தர்மஸ்தலா கோயிலுக்கு அருகில் நடக்குது எல்லாமே. அந்த பொண்ணு காணுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அந்த அம்மா கொல்கத்தாலேருந்து கிளம்பி வராங்க. யார்? சுஜாதா. இது என்ன தெரியுமா கொடுமை? CBIயில் இந்த ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பொசிஷனில் இருந்தவங்க அந்த அம்மா. ஆனால் அவங்களுக்கே என்ன தெரியுமா ஆகியிருக்கு, பொண்ணை தேடி வந்துட்டாங்களா அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட. அந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்த சில பேர், இந்த ஒர்க்கர்ஸு, அந்த அம்மா அடிச்சிருக்கானுங்களா. என்ன எதுன்னு சொல்லி அடிச்சிருக்கானுங்களா. அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒருத்தனை பயமுறுத்தி பிரேதங்களை எரி புதைன்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, அந்த கோயிலில் வேலை பார்த்தேன்னு எத்தனை பேர் கையில் வச்சுருந்தாங்கன்னு தெரிலங்க, அந்த அம்மாவை அடிச்சிருக்காங்களாம். இதோட விளைவு 3 மாதம் வரைக்கும் அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உயிர் போகிற நிலையிலிருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க வெளியே. அந்த அளவுக்கு உயிரை பணையம் வச்சிருக்காங்க. பொண்ணுக்கு என்னாச்சு நீதி கேட்க போன இடத்துல. இப்போ சுஜாதா அம்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சா, இந்த வழக்கு திரும்ப தூசத்தட்டு எடுக்கப்படும் சொல்லிட்டு உடனடியாக ஒரு புதிய கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. நான் அப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணி கிழிக்கல, இப்போயாச்சும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துங்கன்னா நம்ம கண்ணீர் மல்க பேசுகிறாங்க, ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இந்த தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் கடந்த 15ஆம் தேதி இந்த ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா, இவங்க தான் அந்த சுஜாதா அம்மா. இவங்க சொல்கிற விஷயம் ஒன்றுனா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மக்களே, உங்களுக்கும் ஒரு மாதிரி பதறும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னோட மகளும் இந்த விவகாரத்தில் ஒரு விக்டிமாக இருப்பாளோ அப்படின்ற டவுட் வரதா சொல்கிறாங்க. அதான் அந்த விசில் ப்ளவர் சொன்னார் பார்த்தீங்களா, பல பிணங்களை நான் எரிச்சேன் புதைச்சேன்ட்டு, அதில் ஒரு பிணமாக என் மகளும் இருந்திருக்கலாம் தான் அந்த அம்மாவோட கிளைமாக இருக்குது. எனக்கு தேவை SIT விசாரணைன்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லுவாங்களே, அவங்களோட விசாரணை எனக்கு இந்த விஷயத்தில் தேவைங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போ நாங்கள் விடுறதா இல்லை, என்ன இருந்தாலும் இறங்கி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் மகள்களை காணும்னு சொல்லிட்டு பல பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. நான் கட்ஸோடு முன்னாடி வந்துட்டேன், இன்னும் பல பேர் வருவாங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு லிட்டரலாக. எனக்கு என் மகளோட பிரேத எச்சங்கள் இருக்குல்ல, அது கிடைச்சா போதுன்றாங்க. அந்த எலும்புகள், ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு வேளை அங்கே புதைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட சதைப்பட்டுகள் ஒன்றுமே இருந்திருக்காது. அந்த எலும்புகள் இருக்குல்ல, அதை மட்டும் வேணுன்றாங்க. அப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, DNA மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போங்க, ஆகிடுச்சுன்னா ரிச்சுவல்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ என் மகள் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னா சில சடங்குகள் நாங்கள் பின்பற்றோம்ல, அதை முதல்ல பண்ணணுன்றாங்க. இந்த பயத்தோடு நான் இன்னும் பல வருஷங்களை வாழ விரும்பலைங்க. ஏற்கனவே 22 வருஷம் ஒரு மாதிரி பயத்தோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அங்கே போய் கேட்டால் என்னை அடிக்கிறாங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த பயத்தில் என்ன எவ்வளோ வருஷம் வாழணும், 22 வருஷம் கடந்துருச்சு, இப்போ நீ நீதி கிடைக்கணுங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அந்த அம்மா வந்து நின்றுருக்காங்க. அதை ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது அந்த அம்மா கண்ணீர் வடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரே ஒரு விவகாரம், இந்த விசில் ப்ளோவர் வெளியே வந்ததுனால
இது வரைக்கும் கர்நாடகாவில், அதுவும் குறிப்பாக அந்த தர்மஸ்தலா ஏரியா இருக்குல்ல, அதை சுற்றி யார் யாரெல்லாம் வீடுகளில் பெண்கள் மாயமாயிருந்தாங்க, அந்த எல்லா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் எடுக்கும்போது சௌஜன்யா கேஸை பற்றி எடுக்காமல் இருப்பாங்க. சௌஜன்யா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சௌஜன்யா விவகாரமும் இதோடு தொடர்பு பட்டிருக்கலான்னு கர்நாடகா மக்களை இப்போ பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சௌஜன்யா தரப்பில் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யான்ற மூமெண்ட் இருக்குல்ல, அதை திரும்பவும் எழுப்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் பிறந்திருக்குங்க. ஏன்னா சௌஜன்யா இஷ்யூ அப்போ கர்நாடகா முழுக்க எந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் அந்த பொண்ணுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக எப்படின்னா, அந்த விசில் ப்ளோவர் சொல்கிறத பார்த்தா எவ்வளோங்க, 100லேருந்து 400 பிணங்கள்லாம் பார்த்துங்க அப்போ எந்த அளவு கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு புனிதமான ஒரு இடத்த உச்சகட்ட நரகமாக மாற்றி வச்சிருக்க மாதிரி தான் இந்த விஷயம் அமையும். அந்த விசில் ப்ளோவர் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த நிறைய ஃபேமிலிஸ் இருக்குல்ல, சௌஜன்யா ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலிஸ், அவங்க எல்லாம் இதுக்கப்புறம் முன் வர போகிறாங்க. இந்த விவகாரம் இன்னும் பெருசாக தான் மாறப்போகுது. இதுக்கு மொத்தத்தில் சோஷியல் மீடியா முழுக்க இந்த ஹேஷ்டாக்ஸை மட்டும் தான் பார்க்க முடியுது. சோஷியல் மீடியா இல்லைன்னு வைங்க, என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த உண்மை இது வரைக்கும் வெளியே வந்துடும், அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு 4-5 மீடியாக்கள் வாய் ஈஸியாக மூடிடலாம், ஆனால் சோஷியல் மீடியா வாயை மூடவே முடியாது. யார் கையில் செல்ஃபோன் இருக்குது, எல்லாரும் இப்போ ஜேர்னலிஸ்ட் மாதிரி வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. தர்மஸ்தலா ஹாரர் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக், ஜஸ்டிஸ் ஃபார் அனன்யா அப்படின்ற இந்த ஹேஷ்டாக், இதில் தர்மஸ்தலா ஹாரர்ன்றது பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு ஹேஷ்டாக் தான். ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அனன்யான்றது இப்போ சுஜாதாமா ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கிரியேட் ஆகியிருக்க ஒரு ஹேஷ்டாக். இது கூட சௌஜன்யா திரும்பவும் சோஷியல் மீடியா முழுக்க இந்த பேர் ஹேஷ்டாகில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எஸ்டிபிஐ இருக்காங்களே, இவங்க ப்ரொட்டஸ்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் இன்னும் பெருசாக போச்சு. இன்னும் நிறைய போராட்டங்கள் நம்ம கர்நாடகாவில் பார்க்க நேரிடுங்க. இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய அழுத்தம் கொடுக்குற மாதிரி மாறிடும். இந்த கர்நாடகா ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் இருக்குல்ல, அதோட சேர்பர்சனான நாகலட்சுமி சௌத்ரி, இவங்க கடந்த 14ஆம் தேதி இந்த போலீஸ் எஸ்பி இருக்கார்ல, அவருக்கும் கர்நாடக சிஎம் இருக்கார்ல சித்தராமையா, இவருக்கும் எழுதி அமைச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. அதாவது கோரிக்கையில் வலியுறுத்தல் மாதிரி கேட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு டீட்டெயில்டு டேட்டா வேணும்னு கேட்குறாங்க. எதை பற்றி, யார் யாரெல்லாம் இது வரைக்கும் காணாமல் போயிருக்கா, அதுவும் குறிப்பாக இந்த தர்மஸ்தலா ஏரியா இருக்குல்ல, இதன் அருகில் எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க கடந்த 20 வருஷங்களில், இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ, உமன் கமிஷன் சொல்லுவாங்க, ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அவங்கள ரியாக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவருக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களே யார் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜிங்க வி கோபால கவுடா. இவர் பிரஸ் கிட்ட பல விஷயங்களை பேசியிருக்காரு. பொதுவாக இது போல மேனாள் நீதிபதிகள்லாம் இந்த அளவுக்கு பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் பேசியிருக்காப்ல. என்னென்ன சொல்கிறாரு, நான் கேட்கறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்பா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க விசாரணை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. முதல்ல ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா சுஜாதாமா தரப்பில், அதுதான் இவரை முன்வைக்கிறாரு. இந்த எஸ்ஐடி டீம் அப்படின்றது சும்மா ஏதோ லோ ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் லீட் பண்ணக்கூடாது. ஏடிஜிபி லெவலில் இருப்பாங்களே அந்த ரேங்க் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் இந்த விசாரணையை ஃபுல்லாக லீட் பண்ணணும். இதை ரிட்டையர்டு ஜட்ஜோ அப்படி இல்லைன்னா இப்போ இருக்க ஜட்ஜோ, சிட்டிங்கில் இருக்க ஜட்ஜோ மேற்பார்வை பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு மேனாள் நீதிபதி. அதுவும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அதை சேர்ந்த ஜட்ஜஸாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ கூடிய விரைவிலேயே ஹைகோர்ட்டில் இருந்தோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தோ ஒரு ரிட்டையர்டோ இல்லைனா சிட்டிங்கில் இருக்க ஒரு ஜட்ஜோ நாம் மானிட்டர் பண்ணுறது சார் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எஸ்ஐடி ப்ரோபை. இந்த விசில் ப்ளோவர் அண்ட் அவரோட லாயர்ஸ் இருக்காங்களே, அவங்கள கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா அவங்க இல்லைனா இந்த விஷயம் இன்னும் பெருசாக வெளியே வராமே போயிடும். அவங்களுக்கு முதல்ல ப்ரொடெக்ஷனை கொடுங்க. இந்த ஹோம் மினிஸ்டர், டைரக்டர் ஜெனரல், அப்புறம் போலீஸ் ஐஜி, நீங்கள் 3 தரப்பும் தான் அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா ரெஸ்பான்சிபிள் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகலை, ஆனால் அவங்க சில பேர்களை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அந்த பேர்கள் ஒன்று இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸா. அந்த கும்பல் பண்ணிச்சு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் அவ்வளோ செல்வாக்கான நபர்களாம். என் மைண்டில் ஒரு பேர் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்கள் மைண்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், ஓடுங்க, கன்ஃபார்ம் ஆகட்டும், அதை பற்றி பேசும். ஏன்னா சௌஜன்யா கேஸ் வரைக்கும் இப்போ திரும்ப நம்ம தூசி தட்டி எடுக்கிறோம்னாக்கா அந்த பேர் எல்லாரும் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விசில் ப்ளோவர் ப்ளஸ் அந்த லாயர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க தவறிட்டீங்க. உங்கள் 3 தரப்பு தான் முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும்னு அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பி கேர்ஃபுல்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறிடுச்சு. ஒட்டுமொத்த இந்தியா திரும்பி பார்த்துட்டு இருக்கு. சாதாரண வழக்கா இது. மக்களே, நாமளாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் எஸ்ஐடி விசாரணை ஆரம்பிக்கல, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க, நம்ம அரசு ஒன்றும் அதுக்கு எதிராலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க இந்த விவகாரத்தில். ஸோ அவர் வரைக்கும் பச்சை கொடி காமிச்சிட்டாரா, எதிர்பார்ப்போம். கூடிய சீக்கிரமே எஸ்ஐடி விசாரணை மிகப்பெரிய அளவுக்கு போகணும், உண்மை முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு வரணும்னு நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இன்னும் லைட்டாக நம்மளுக்கு ஒரு விஷயம் அடிக்குதுல்ல, எஸ்ஐடி தான் விசாரிக்கணுமா என்ன, அதுக்கு மேலே ஒரு குழு விசாரிக்க கூடாதா என்ன, அது வேற ஒரு ஏஜென்சியாக இருந்தால் நிறைய விஷயம் தோணுதில்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.